திருப்பணி என்கின்ற பெயரில் பல ஊர்களில் இருந்த பழமையான தொன்மையான வரலாற்று சிறப்புமிக்க அடையாளங்களை அழித்ததுதான் வரலாறு. திருப்பணி என்கின்ற பெயரால கோயிலுடைய பழமையை தொன்மையை அழிக்க நினைக்கக்கூடிய இரண்டாவது மாலிகாபூர் சர்க்காராக தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை செயல்படுது. யாரோ மூட்டை சுமக்கிற இவன் மூச்சு விடுறான், நீங்களும் நானும் காசு கொடுக்கறதுல இவன் ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய அரசாங்கம் இந்த அரசாங்கம் செயல்படுது. ராம ரவிக்குமார் இந்து தமிழர் கட்சி நிறுவன தலைவர், நாமக்கல் மாவட்டம் குமரமங்கலம் அருள்மிகு பொங்காளியம்மன் திருக்கோயில் சம்பந்தமாக இந்து சமய அறநிலையத்துறை கடந்த மாதம் திருக்கோவிலை இடித்து பாலாலயம் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது. இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தின்படி ஒரு கோவில் திருப்பணி என்பது அதை பராமரிப்பு செய்யலாம், புனரமைப்பு செய்யலாம். ஆனால் புனரமைப்பு என்கின்ற பெயரில் சுமார் 300 ஆண்டுகளுக்கும் பழமையான திருக்கோயில் கல் கட்டிடம் அது மாதிரி கட்டுறதுக்கு இப்ப சபதிகளே கிடைக்காது. ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை திருப்பணி என்கின்ற பெயரில் பல ஊர்களில் இருந்த பழமையான தொன்மையான வரலாற்று சிறப்புமிக்க அடையாளங்களை அழித்ததுதான் வரலாறு. அந்த அழிப்பு வரலாறை இந்த நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பொங்காளியம்மன் கோவில்ல செய்ய முயற்சிக்குது. நான் சட்டத்தின்படி பேசுறேன், இந்த அரசுக்கு விரோதமாக நான் தயவு செஞ்சு பேசல, புரிஞ்சுக்கணும். 1956 தொல்லியல் துறையினுடைய சட்டத்தின்படி, இது மத்திய தொல்லியல் துறையுடைய ரிப்போர்ட்டுங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா 300 ஆண்டுகளுக்கும் பழமையான அருள்மிகு குமரமங்கலம் பொங்காளியம்மன் கோயிலை இடிக்க கூடாது. அது என்ன சட்டம் சொல்றாங்கன்னா, Ancient Monuments and Archaeological Sites and Remains AMSAR Act 1958 நீதிமன்றங்கள் 100 ஆண்டுகளுக்கு முந்தைய பழைய கோயிலை இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. இப்ப கடந்த வாரம் கூட காஞ்சிபுரத்துல ஒரு கோயிலுடைய மண்டபம் வாஸ்து சரியில்லைன்னு இடிக்க போனாங்க. அதெல்லாம் தவறுங்க. திருப்பணி செய்வதை நாங்க ஆதரிக்கிறோம். அதே நேரத்துல ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டுமே அங்கு ஆதிக்கம் செலுத்தி பிற சமுதாய பிற குடிப்பாட்டுக்காரர்களை புறக்கணிப்பு என்பது ஏற்புடையதல்ல. சட்டமும் அதை சொல்லவில்லை. சட்டத்தின்படி ஜனநாயக வழியில் இங்கே இருக்கக்கூடிய அருள்மிகு பொங்காளியம்மன் திருக்கோயில் என்பது அனைத்து அந்த கோவிலுக்கு வழிபாடு செய்யக்கூடிய யாரையும் புறக்கணிக்க கூடாது. இது முதல் பிரேயர். இரண்டாவது, திருப்பணி என்கின்ற பெயரால அரசியல் அழுத்தத்தின் காரணமாகவோ அல்லது வேறு ஏதேனும் ஆதாயம் செய்யும் நோக்கத்தோடோ நீங்கள் இந்த கோவிலை அழிப்பதை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். அதற்காக இன்று வழக்கு நீதிமன்றத்தில் வந்துட்டு இருக்கு. நாளை மறுநாள் இந்த வழக்கு வருது. இந்த நீதிமன்ற உத்தரவு வரும் வரை வேற எந்த செயல்பாட்டையும் இந்து சமய அறநிலையத்துறை செய்யக்கூடாது. நீங்க சட்டத்தை மதிக்கக்கூடிய நபர்னா, நான் திருப்பரங்குன்ற வழக்கு போட்ட மனுதாரர், நீதிமன்றம் திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏத்தணும்னு சொல்லி உத்தரவு போட்டுச்சு. நான் அப்பீல் போவேன்னு சொல்லி கோயிலுக்குரிய வழிபாட்டு உரிமையை நான் மீட்டு கொடுத்தோம். ஆனால் எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி இந்து விரோதமாக நடந்த இந்து சமய அறநிலையத்துறை ஒரு பக்கம் அதற்கான உரிமையை நிலைநாட்டுறதுக்கு ஒரு காரியம் செய்ய மாட்டேங்குது. இன்னொரு பக்கத்துல திருப்பணி என்கின்ற பெயரால கோயிலுடைய பழமையை தொன்மையை அழிக்க நினைக்கக்கூடிய இரண்டாவது மாலிகாபூர் சர்க்காராக தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை செயல்படுது. தேர்தலுக்கு இன்னொரு 10 நாள 15 நாள மார்ச் முதல் வாரம் வந்துச்சுன்னா தேர்தல் நடத்த வந்துடும். அதுக்குள்ளார இந்த கோவிலை இடிக்கிறதுக்கு என்ன அவசரம்? இதுக்கு பின்னணி என்ன? கோயில் என்பது உபயதார திருப்பணி. எங்க ஐயா சேகர்பாபு சொல்றார், 4000 கோயிலுக்கு திருப்பணி செஞ்ச அரசு ஒத்த காசு 10 காசு கற்பூரம் கூட நீ வாங்கி கொடுக்க இருக்கிற உங்களை மாதிரி நம்மள மாதிரி ஆட்கிட்ட காசு வசூல் பண்ணி டோனர் ஒர்க்குன்னு செஞ்சுட்டு யாரோ மூட்டை சுமக்கிற இவன் மூச்சு விடுறான், நீங்களும் நானும் காசு கொடுக்கறதுல இவன் ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய அரசாங்கம் இந்த அரசாங்கம் செயல்படுது. அருள்மிகு பொங்காளியம்மன் திருக்கோயில் என்பது சுமார் 300 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பழமையுடையது, புராதன சிறப்பு மிக்கது. மத்திய தொல்லியல் துறை இதற்கு சான்று கொடுத்திருக்கிறது. மத்திய தொல்லியல் பாதுகாப்பு சட்டம் அதன் அடிப்படையில் ஆம்சார் ஆக்ட் 1958 அதன்படி ஒரு புராதன சிறப்பு மிக்க எந்த ஒரு கட்டிடத்தையும் அழிப்பது கூடாது. ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை கோவிலுக்கு திருப்பணி செய்கிறோம் என்கின்ற பெயரில் கடந்த மாதம் 2ஆம் தேதி பாலாலயம் செய்வதற்கு திட்டமிட்டது. சட்டத்தில் குறிப்பிடுவதற்கு முரணாக மத்திய தொல்லியல் துறை சொல்லுகிறது இது 300 ஆண்டுகளுக்கு பழமையானது. ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை இந்த கோவிலை திருப்பணி செய்யறங்கிற பெயர்ல ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டு உபயதார திருப்பணி என்கின்ற பெயர்ல செய்ய முற்படுவதை அந்த ஊர் மக்கள், பக்தர்கள்
குடிபாட்டுக்கு உரியவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம். காரணம், இந்த கோவிலில் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் ஆதிக்கம் செலுத்துவதாகவும் தங்களை புறக்கணிப்பதாகவும் குற்றச்சாட்டு இருக்கிறது. அது தவிர நீதிமன்றங்கள் பல வழக்குகளில் எந்த ஒரு சமூக மக்களையும் புறக்கணிக்க கூடாது. கோவிலை 100 ஆண்டுகளுக்கு மேலானதாக இருந்தால் அதற்கு உரிய சட்ட வரையறையோடு தான் அடுத்த வேளையில் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. கடந்த வாரத்தில் கூட காஞ்சிபுரத்துல 200 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கோயில் மண்டபத்தை இடிக்க போனப்ப இது மாதிரி கட்டுறதுக்கு யாரும் கிடையாது, நீங்க ஏன் இடிக்கிறீங்கன்னு கேட்டது. பல கோவில்கள்ல இந்த சமயம் அறநிலையத்துறை என்ன செய்யுதுன்னா, அது நாயக்கர் காலத்திய கோவிலா இருக்கட்டும், பாண்டியர் காலத்திய கோயிலா இருக்கட்டும், நமக்கு முந்தைய மன்னவர்கள் கட்டிய கோவிலாக இருக்கட்டும், நாங்க திருப்பணி செய்கிறோங்கிற பெயர்ல பழைய கற்களை எல்லாம் அடிச்சு ஒழிச்சு அந்த கோவிலை அடையாளம் ஆக்கிடுறாங்க. உதாரணமா திண்டுக்கல்ல ஒரு அபிராமி அம்மன் கோவில், அது 600 வருஷத்துக்கு பழமையான கோயில். திருப்பணிங்கிற பெயர்ல 2013-14 அந்த கோவில் பழைய அடையாளத்தை முழுக்க அடிச்சுட்டாங்க. அதே போல இந்த கோவில் ஆக கூடாதுன்னு இருக்கு. அதனால இந்த பொங்காளியம்மன் திருக்கோவிலுடைய கல் கட்டுமானம் என்பது சரியா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, உறுதியா இருக்கு, வலிமையா இருக்கு. ஆனா அரசியல் ஆதாயத்திற்காக, ஒரு சில அரசியல் அழுத்தத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய சொல்லுக்கு மட்டுமே மதிப்பளித்து ஒரு குறிப்பிட்ட சாராரை ஒதுக்குவது என்பது ஏற்புடையது கிடையாது. அந்த கோவில் இடிக்க கூடாது, பாலாலயம் செய்து திருப்பணி என்கின்ற பெயரால இந்த அடையாளங்களை அழிக்க கூடாது என்பதற்காக நாங்கள் மனு கொடுத்து வந்திருக்கோம். இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு போயிருக்கு. வழக்குடைய தீர்ப்பு வரும் வரை எந்த விதமான பணியையும் இந்த அறநிலையத்துறை செய்யக்கூடாது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இன்னொரு 10-15 நாள்ல வந்துட போகுது. இந்த அரசாங்கம் இவ்வளவு சீக்கிரமா பாலாலயம் பண்ணி நாளைக்கு கும்பாஷம் பண்ண போறியா? ஏற்கனவே எத்தனையோ கோவில்கள்ல பாலாலயம் பண்ணி ஒன்னும் நடைபெற இல்லாம கிடக்கு. இந்து சமய அறநிலையத்துடைய ஒரு பங்களிப்பு கிடையாது. பூரா உபயதார திருப்பணிங்கிற பெயர்ல பெரியமன் சட்டை நாங்க வாங்குறோங்கிற பெயர்ல, அது தவிர்த்து வெளியில நன்கொடை வசூலிச்சு பல ஊழலுக்கு வழி செய்யக்கூடிய வேலையைத்தான் இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கு. இது சம்பந்தமாக நாங்க பல புகார்கள் கொடுத்திருக்கோம், பல வழக்கு நிலுவையில் இருக்கு. ஆகவே இந்த திராவிட மாடல் அரசு என்பது திருப்பணி செய்வது நோக்கம் அல்ல. பழமையான குழுக்கள் அழித்து ஒழிக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு என்பது 2 மாளிகாபுர அரசு போல செயல்